ரதியக்காடுப்படியில் அக்கா இன்னைக்கு சட்னி வந்து இன்றைக்கி தோல் முழு உளுந்து சட்னி அக்கா செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன் பாருங்கள். இது வந்து 1 கப்பு தோல் முழு உளுந்து போட்டுருக்கேன். 50 கிராம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லனா உங்களுக்கு கல் மண் இல்லாமலாம் அங்கே கிடைக்கும் பேக்கெட்டில். அக்கா பேக்கெட் 1/2 கிலோ பேக்கெட்டு 1 கிலோ பேக்கெட்டாக வாங்குவேன். அதில் இருந்தால் இப்போ வந்து அதில் அக்கா கருப்பு உளுந்தில் தான் பொடி செய்வேன், இட்லி பொடி. இது கருப்பு உளுந்து சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தி. நம்ம இது அக்கா வந்து 20 சட்னி வெரைட்டி ஆஃப் சட்னியில் இது 20வது சட்னி. 20 வகை அக்கா போட்டிருக்கிறேன். போய் அக்கா ரதியக்காடுப்படியில் நீங்கள் பாருங்கள். இது வெறும் வடை சட்டியில் தான் வறுக்கணும். இதை கொஞ்சம் வாசனை வரும் வரை வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வறுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்லா வாசனை வரும். வாயில் எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது அந்த வெந்து கடலெல்லாம் வெந்த அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். இவ்வளோ வறுப்பட்ட போதும். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான். அதையும் வெறும் வடை சட்டிலே வறுக்கிறது. வேர்க்கடலை பாதி அளவு வறுபட்டுருச்சு. நம்ம ஒரு 6-7 காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக இருக்குது, அதை போட்டு இது கூடவே பிரட்டி எடுத்துடலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அக்கா இதில் குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு 6-7 வச்சுருக்குறேன். இது இந்த வேர்க்கடலை வறுப்படும் போது ஒரு பாதியில் இதை போட்டு வறுத்திங்கன்னா கருகாமல் இதையும் வறுத்து எடுத்துடலாம். காஞ்ச மிளகா கருகாமல் வறுத்து எடுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு சட்னிக்கு. காஞ்ச மிளகா கருகக்கூடாது. அவ்வளோதான். காஞ்ச மிளகாயும் வேர்க்கடலையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அக்கா வடை சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கறிவேப்பிலை எடுத்துருக்கேன்னு. ஒரு கைப்பிடிக்கு மேலேயே கறிவேப்பிலை எடுத்துருக்குறேன். இது வந்து நல்ல பிஞ்சு கருவேப்பிலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பிஞ்சாக இருக்கிற கறிவேப்பிலையை போட்டு நம்ம வதக்கினோம்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அக்கா வந்து நம்ம இதுக்கு காய் வாங்க போனாலே பிஞ்சாக இருக்கிற கறிவேப்பிலை அப்படி மரம் மாதிரி அப்படியே ஒடிச்சு வச்சுருப்பாங்களே, அதை காசு கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். இது கொஞ்சமாக தான் காயில் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பறக்கிக்கணும். இந்த கருவேப்பிலை படப்படன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்த சவுண்டு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். போதும், ரொம்ப வதங்க வேணாம். இது எண்ணெயில் வதக்கி நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு அது வித்தியாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் அக்கா, எடுத்துடுறேன். ஆஃப் பண்ணிடலாம். கறிவேப்பிலை இப்படி கிரீனிஸ் மாறாமல் வதக்கி எடுக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வேர்க்கடலை உங்களுக்கு தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா தோல் எடுக்க மாட்டாங்க இந்த சட்னிக்கு. நீங்கள் தோல் எடுக்கணும்னா கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் நம்ம 1 ஸ்பூனு. தோல் எடுக்கணுனாலும் இப்படி எடுத்து தனியாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க. அக்கா இன்றைக்கி தோல் எடுக்கலை. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அவ்வளோதான். ஆறிச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு கல்லுப்பு போட்டிருக்கேன் அக்கா. அப்புறமா 2 பல்லு பூண்டு. புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளி எங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்காது. எங்களுக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. மெயினாக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அக்கா செஞ்சுருவேன். நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அக்காவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அக்காவுக்கு புளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் புளி டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அக்கா செய்கிறேன். அவ்வளோதான். 1 கொட்டை புளி தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னிப்பா நம்மளுக்கு கண்ணுக்கெலாம் கறிவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து இருக்குது, சுகருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது தான் கறிவேப்பிலை. இந்த மலச்சிக்கலுக்கு நல்லது, ஹேருக்கு வெரி 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 குட் ஹெல்த் ஹேருக்கு. இது நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி பார்த்துக்கு அரைங்க போதும். அவ்வளோதான். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கருப்பு உளுந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. அதனால் நம்ம இந்த கருப்பு உளுந்து கறிவேப்பிலை சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரைஸில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் தாளித்து வச்சுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம தாளிச்சதுக்கு அப்போ தாளிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் சாப்பிட்லாம். இது இப்போ அக்கா சின்னதாக பவுலுக்கு மாற்றிட்டு சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுருவோம். இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன் அக்கா. ஒரு ஸ்பூனு தான் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். எண்ணெய் காயில் போல இருக்குது, கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு பொழிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடும். இப்போது உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் ஒரு சின்ன காஞ்ச மிளகா போடுறேன் வாசனைக்கு. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தான் போடுறேன் பெருங்காயத்தூள், ஒரு 2 சிட்டிகை. நல்லா அந்த எண்ணெயிலே ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த சட்னியில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இந்த கருப்பு உளுந்து கறிவேப்பிலை சட்னியை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியக்காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 20வது சட்னி, வெரைட்டி ஆஃப் சட்னி. நீங்கள் அக்கா வீடியோவில் போய் பார்த்து எல்லா சட்னியும் செஞ்சு பாருங்கள். எது பிடிச்சிருக்குன்னு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.